ஹாய்! எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். ஸோ எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த ஹாலிடேஸ் அண்ட் பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாங்க ஊருக்கு போயிட்டுருக்கோம். இந்த சர்ப்ரைஸ் வந்து எங்க அம்மா, அப்பாவுக்கு தெரியாது. ஸோ ஆந்திரா போயிட்டுருக்கோம். எங்க ஊர் விசாகப்பட்டினம். அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி டிக்கெட் பண்ணுறதே வந்து நாங்க சொல்லவே இல்ல. ஸோ ஃபைனலி வந்து இன்னைக்கு தான் ரிசர்வேஷன் கன்ஃபர்மே ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்க சொல்லவும் இல்ல அவங்ககிட்ட. ஸோ இந்த வீடியோல நாங்க சர்ப்ரைஸ் பண்றதே அவங்க ஃபேஸ்ல வந்து ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அவங்க எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போன சம்மர் ஹாலிடேஸுக்கு தான் போனேன். ஸோ ரொம்ப நான் வரணும், ஃபேமிலியோட வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்பா அம்மாவும். என் குட்டி பையன் இருக்காங்க அங்கே, தங்கச்சி பாப்பா. எப்போ ஒரு 3 monthஸில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 1 year ஆகப்போகுது இந்த மந்த் எண்டுக்கு. ஸோ அவங்களையும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு. ஸோ நான் சடனாக சர்ப்ரைஸாக போனது வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்க ஃபேஸில் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ வாங்க, இன்றைக்கி பொங்கல் எப்படி நடந்துச்சு, பொங்கல் அன்னைக்கு நாங்கள் கிளம்பி எப்படி ஊருக்கு போனோம், இதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பொங்கல் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கோன்னே ஒரு சின்ன விளாக். ஸோ நாங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து எப்போவுமே எங்கள் வீட்டு பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நாங்கள் துணி வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக துணி எல்லாத்துக்குமே வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சு விட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்னென்ன சாமிக்கெல்லாம் வைக்க போகிறோமோ அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த துணிக்கு மேலே தாம்பூலம் வச்சுட்டு ஸோ இதோட பேங்கிள்ஸ் கூட வைக்கணும். ஸோ அதனால் புது பேங்கிள்ஸ் வாங்கி இந்த புது ட்ரெஸ்ஸோட செட்டாக வச்சுட்டா. அப்புறம் எங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூ மாலை நான் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி செட் பண்ணியாச்சு. ஸோ 10:30 to 11:30 இந்த டைமில் தான் விளக்கேற்றணும்னு சொல்லி ஒரு நல்ல நேரம் இருக்குது. அந்த டைமில் தான் நாங்கள் வந்து விளக்கேற்றிட்டோம். ஸோ ஃபைனலி வந்து ஒரு 11:30க்குள்ளவே பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு டவுட்டோடு தான் நாங்கள் எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை. லக்கேஜ் எதுவுமே வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கல. ஸோ இப்போ தான் மேலேருந்தே பேக்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பேக்கில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முதல்ல வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ அப்புறம் வீட்டில் நாங்கள் எப்படியோ சாம்பார், ரைஸ் இது எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து பாக்ஸில் நைட்டு டின்னருக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ ஃபைனலி வந்து ஒரு 2 o'clock கிளம்பி பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே போய் பார்த்தா ட்ரெயின் 2 hours லேட்டு தான் காமிக்குது. ஸோ ஐயோ முன்னாடியே வந்துட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம். பட் எப்படியோ ட்ரெயின் வந்துடுச்சு. காலையில் எங்கள் ஊர் ரீச் ஆகிறதுக்கு மார்னிங் 7:30 ஆயிடுச்சு. ஸோ எப்படியோ ஆட்டோவில் புக் பண்ணிட்டு எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம். நான் பிறந்த ஊர், காலேஜ் படித்த ஊர், ஸ்கூல் படித்த ஊர், இதெல்லாம் பார்க்கும்போதும் எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் இல்லையா, யாருக்கு வேணாலும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நாங்கள் போகும்போதும் எங்கள் அம்மா தான் இருந்தாங்க, அப்பா இல்லை. ஸோ அம்மா வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனதை விட எங்கள் அப்பா தான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. நாங்களாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க. ட்ரெயினில் நிறைய கொசு. ஸோ தூக்கமே இல்லை.
ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இன்னும் இந்த டயர்டான ஃபேஸ் பார்த்து எங்கள் அப்பா ஏம்மா இப்படி ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டோம் எல்லாருமே. ஸோ எல்லாருக்கும் முத்தம் கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டாங்க எங்கள் அப்பா வந்து. ஸோ ஃபைனலி எல்லோரும் ஹாப்பி தான். இந்த விஷயம் இன்னும் எங்கள் தங்கச்சிக்கு தெரியாது. ஸோ தங்கச்சி நாளைக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஃபோனில் சொல்லவே இல்லை. எங்கள் அப்பா அம்மாவும் கூட நீங்கள் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டோம். இதான் அன்றைக்கி நாள் வந்துடுச்சு, என் தங்கச்சியும் வந்துடுச்சு. அவள் ரொம்ப ஷாக்கிங்காக ஃபீல் ஆகிட்டாங்க. இங்கே எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டாங்க. நாங்கள் நல்லா கத்ததுனால பாப்பா பயந்து அவங்க அம்மா பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க, என்கிட்ட வரவே இல்லை. ஸோ ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து பாப்பாக்காக தான் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். பாப்பாவுக்கு 3rd மந்தில் வந்து பேர் வச்சுருக்காங்க. அப்போ தான் பார்த்தோம். மறுபடியும் இப்போது 1 இயர் ஆக போகுது. இப்போ தான் பார்த்துட்ருக்கோம். அவங்க அம்மாவை பிடிச்சி வரவே இல்லை. என்னை பார்த்து ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. ஸோ நான் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மேனேஜ் பண்ணி ஸோ பார்த்தீங்களா கேமரா பக்கம் எப்படி பார்க்குறாங்கன்னு. ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க பாப்பா. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பொங்கலுக்கு 6 வருஷம் கழித்து நான் பொங்கல் டைமில் எல்லாரையும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 6 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட பொங்கல் டைமுக்கு வரவே இல்லை. ஸோ ஃபைனலி பாப்பாவா நல்லா அழுதுட்ருக்காங்க. நாங்கள் கொடுக்குற ஷாக்கு வந்து அவள் பயந்துட்டு ஒரே அவங்க அம்மாவை பிடிச்சி விடவே இல்லை. ஸோ ஃபைனலி நான் வந்து பொம்மையெல்லாம் காமிச்சு நல்லா ஐஸ் பண்ணி இதோ பார்த்தீங்களா எப்படி சிரிக்குதுன்னு. ஸோ இந்த பொங்கல் என்னால் உண்மையாகவே மறக்கவே முடியல. இந்த யூடியூப்னால என்னோடய மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸ் எல்லாமே இதில் இருக்கும் எப்போவுமே. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா ஒரு லைக்.